ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா உதவினா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, இப்போ உதவி வாங்குறது வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வாங்குகிற உதவியிலே பல வகைகள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உதவிக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட யாசகம் வாங்குற மாதிரி பேசுவாங்க பாருங்கள், அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உதவி அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, புருஷன் கணவர் விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த குடும்பத்தை அவங்களால குடும்பத்துக்கு பாரத்தை ஃபுல்லாக அவங்க தான் சுமக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, கரண்டு கொடுக்க முடியாது, இப்படி நிறைய செலவுகள் இருக்கும். அப்போ அவங்க உதவி கேட்பாங்க. என் பிள்ளையை படிக்க வைக்கணும், யாராவது படிக்க வைங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பாக அது உதவியாக கேட்டால் கண்டிப்பாக அது உதவியில் தான் சேரும். ஏன்னா அந்த அம்மாவால் முடியாது, பாவம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகுது. அப்போ நம்ம உதவி செய்யலாமா கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, வீட்டில் யாருக்கா உடல்நிலை சரியில்லை, 50 லட்சம் ஆகுங்கிறாங்க, 10 லட்சம் ஆகுங்கிறாங்க. ஆனால் அந்த செலவு அவங்களுக்காக செலவு செய்ய முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4 பேர் பைசா போடுவாங்க. அப்போ வாங்கி நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய உயிரினங்கள், அந்த நாய் பூனையெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த அதுக்கெலாம் சாப்பாடு போட முடியாது. அப்போ நிறைய பணம் தேவை. ஆனால் அந்த இவ்வளோ சாப்பாடு போடுறதுக்கு இருக்கும். அப்போ அதெல்லாம் உதவியாக கேட்டால் கண்டிப்பாக உதவி தான். அதே மாதிரி நிறைய விடுதிகள் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய சாப்பாடு போடணும். அது ஒரு உதவியாக கேட்டால் அதெல்லாம் உதவியில் தான் சேரும். ஆனால் யாசகம் அப்படின்னா என்ன? உதவி அப்படின்னா இதெல்லாம் உதவியில் சேரும். ஆனால் உதவிக்கும் யாசகத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. சரி, என்ன உதவி அப்படின்னு கேட்டான்னா, இந்த மாதம் ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது உதவியில் சேருமா? கண்டிப்பாக அது யாசகத்தில் தான் சேரும். ஏன்னா அது உதவியாக கேட்டால் அது உதவி கிடையாது, அது யாசகம். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணல, ஃபோனே இல்லாமல் இருக்க முடியுமா? அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போடும்போது சொல்லுவாங்க, எனக்கு பழைய ஃபோனாவது வேணும், ஃபோன் வாங்கி கொடுங்க, பழைய ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நான் ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய பைசா வச்சுருப்பீங்களா, அப்போ எனக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடு, இலவசமாக ட்ரெஸ்ஸு கொடு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்கணும். அப்போ உதவி செய்ய முடியுமா? இது உதவியாக கேட்டால் அது உதவி கிடையாது, இது அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி வாங்குற யாசகன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஒரு பெண்ணு தன்னால் தானே கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட போய் பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் உதவி கிடையாது. உங்களால் மொபைல், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மொபைல் இல்லையா, நல்லா படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மொபைல் வாங்கி கொடுக்காம அவனால் உயிர் வாழ முடியுமா கேட்டால் கண்டிப்பாக உயிர் வாழ இல்லை. அப்படி மொபைலே எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிக்கும். நான் எப்போவுமே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸு, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு அது இது விற்பேன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் ட்ரெஸ் விற்கிறீங்களா, அப்போ நிறைய காசு கிடைக்குமா, ரீசார்ஜ் பண்ணி விடு, புதுசாக ஃப்ரீயாக எனக்கு ட்ரெஸ்ஸு கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உதவியாக கேட்டால் உதவி வராது. ஒரு பையன் மாணவன் படிக்கிறான், அம்மா அப்பா இல்லை, அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யலாமா கேட்டால் கண்டிப்பாக நம்ம உதவி செய்யலாம். அதனால் உதவி அப்படிக்கும் யாசகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒருத்தர் அவசரமாக எனக்கு அம்மா அப்பா யாருமே ரீசார்ஜ் பண்ணி விடு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அவசியமாக கேட்டால் ரீசார்ஜ் பண்ணுறது அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தா சும்மா பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியாவில் போகிறதுக்கு நம்மக்கிட்ட கேட்பாங்க, பொய் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரெஸ்ஸை கொடு, சும்மா அதை வாங்கி கொடு, சும்மா இதை வாங்கி கொடு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் உதவியில் சேருமா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, உதவியில் சேராது. அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட போய் யாசகம் வாங்குறது அப்படின்னு தான் சொல்லலாம், அனாவசிய செலவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு குடும்பம் சாப்பாடு கஷ்டப்படுறது அப்படின்னா அரிசி வாங்கி பருப்பு எல்லாம் சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அதே குடும்பத்துக்கு இங்கே போய் ஏசி வாங்கி கொடுக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் ஏசி வாங்கி கொடுப்பேன்னா அது ஒரு ஆடம்பர செலவில் தான் வரும். பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். ஏசி வாங்கி கொடுத்தீங்க 40,000 கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரண்ட் பில் மாதம் 10,000 வரும். அப்போ அது பணக்கார விஷயம் தான் சேரும். அப்போ ஒருத்தர் உதவி செய்யலை அப்படின்னா ஒருத்தர் என்கிட்ட பக்கத்து வீட்டில் தான் சொல்லுவாங்க, அடிக்கடி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 வருஷம் ஏசி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிம்பாங்க. கரண்ட் பில் வச்சோம் மாதம் 10. இதுக்கு பேர் கஷ்டப்படுறதா கேட்டால் கண்டிப்பாக அது கஷ்டப்படுறது கிடையாது. ஏமா நாங்கள் எங்கள் வீட்டில் கூட ராத்திரி தான் போடுவோம். நானும் அவங்க ஏசி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுமா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு காலையிலேயே ராத்திரி கரண்ட் பில்லு 10,000 வரும், 10,000 கட்டுறாங்க. அப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், கஷ்டப்படுறோன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பாக தான் வரும். ஏன் நீங்கள் ஃபேன் இல்லாமல், ஃபேன் கூட இல்லாமல் எவ்வளோ ஏழை மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அப்போ இது அப்போ ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இதுக்கு பேர் கஷ்டப்படுறதா?
அவங்க கேட்டாங்க மாதம் ஒரு 1000 2000 எனக்கு கொடுமா, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எதனால் அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ ஒரு படிப்புக்கு உதவி செய்யலாம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உதவி செய்யலாம், ஒரு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, பகல் ஃபுல்லாக ஏசி ஓடுமா, ராத்திரி ஃபுல்லாக ஓடுமா, கரண்ட் பில் 10,000 கட்டுறோமா, அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்காக இப்போ காசு கொடுக்கணும், அப்போ அது ஆடம்பர செலவா, அது ஆடம்பர செலவு தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஒரு பிள்ளை படிப்புக்கு செய்யலான்னா படிப்புக்கு உதவி செய்யலாம், உணவு வாங்கி கொடுக்கணுன்னா முக்கியமான நாட்கள்லாம் உணவுலாம் வாங்கி எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஒரு மருத்துவ செலவுக்கு பைசா இல்லைன்னா மருத்துவ செலவுக்கு கொடுக்கலாம். இப்படி உதவி அப்படின்னா அதுதான் வந்து உதவி வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட எவ்வளவோ இருக்காங்க, விடுதிகளுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கலாம், இல்லை உயிரினங்களுக்கு பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் தான் உதவி செய்கிறோம். ரீசார்ஜ் பண்ணுறது ஆடம்பர செலவு. ஒருத்தர் சினிமா போகணும் அப்படின்னா 500 கேட்டால் அதுக்கு வந்து செலவு. இப்படி அதெல்லாம் அதுக்கு பேர் உதவி கிடையாது. இது அடுத்தவங்களை ஏமாற்றி பிடுங்கிறதுன்னு சொல்லலாம். இது ஸ்கேமில் தான் வந்து சேரும். இதுக்கு பேர் உதவிக்கு ஸ்கேமுக்கு நிறைய வித்தியாசம் இல்லை. அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி பணம் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி அதை வாங்கிட்டு அதை சினிமாவை பார்க்குறது, ஊரை சுற்றுறது, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமில் தான் செய்கிறோம். அதெல்லாம் நம்ம சொந்த காசில் தான் வந்து செய்யணும். அதில் வந்து செய்யக்கூடாது. இப்படி உதவிக்கு அதுக்கு நிறைய பேர் வந்து வித்தியாசம் தெரியாமல் வந்து கேட்குறாங்க. வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுக்கும் அவசியமானது அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட கேட்குங்க. அனாவசியம் எனக்கு அது இருந்தே ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் உழைச்சி தான் வந்து பண்ணிக்கணும். இப்போ ஏசி இல்லாமல் இருக்கணும்னா அது நீங்கள் உழைச்ச காசில் தான் ஏசி போட்டுக்கணும். அதுதான் வந்து நியாயம். இங்கே பக்கத்து வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.